ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா வெந்து வரும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. பழுத்து பழமாக எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக தக்காளியோட பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலா வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவுள்ள புளியில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூடவே தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பொரித்து வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை அதிகமாக இருக்காது. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.